நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா பீச் டு தாம்பரம் ஏசி கோச் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நான் பயணம் செஞ்சிருந்தேன். ஸோ அது டிக்கெட் ரேட் என்ன, அது என்ன ஸ்பீடில் போகுது, என்னென்ன ஸ்டாப்பில் நிற்கும், அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த பயண தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பீச் டு தாம்பரம் இந்த ஏசி கோச் ட்ரெயினில் நேற்று இரவு தான் நான் பயணம் செஞ்சேன். அதாவது கரெக்டாக டியூட்டி முடிச்சு நான் வீட்டுக்கு போகிற டைமில் இந்த ட்ரெயின் வந்து வந்தது. ஸோ அந்த டைமில் தான் இந்த ட்ராவல் பண்ணேன். இதோட ட்ரெயின் ட்ராவல் என்னன்னா, கரெக்டாக நான் சேத்பட்டில் வந்து 7:40 வரும் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே நெட்டில் பார்த்துட்டேன். ஸோ அந்த கரெக்டாக அது 7:40 வந்ததுன்னா அது இல்லை, கண்டிப்பாக அது 8 மணிக்கு தான் வந்தது. கிட்டத்தட்ட நான் 2 ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணேன். ஸோ இந்த ட்ரெயினுக்காக இது மெட்ரோ டைம் வந்து டைமுக்கு வரல. ஸோ அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட். அதாவது பார்த்தா மெட்ரோ டைமில் வந்து நம்ம டைம் போட்டிருக்கோம், கால்குலேட் படி கரெக்டாக இது வரும். ஸோ நேற்று வந்து இன்னாகிரேஷனால் இருக்கலாம். ஸோ சப்போஸ் அது கூட இருக்கலாம், அந்த டைமுக்கு வருதா என்னன்னு தெரில. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 7:40 வரும் அப்படின்னு போட்டிருந்து கரெக்டாக என்ன சேத்பட் ஸ்டேஷனில். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் வந்தது. நான் 2 ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வந்து இறங்க வராரு. ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார், அந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் பார்த்து அது பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் மற்ற ஸ்டேஷனில் குயிக்காக வந்து ஓப்பன் ஆச்சு. இந்த சேத்பட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி லைட் ஓப்பன் ஆச்சு. ஸோ இறங்கிட்டார் அவர். அது கண்டிப்பாக ஓப்பன் ஆகும், அது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்னால கன்ஃபியூஸ் ஆகிட்டார் கொஞ்சம் இறங்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் உள்ளே உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லெவலில் உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டிலேருந்து லாஸ்ட் பெட்டி வரைக்கும் நீங்கள் 12 பெட்டி வரைக்கும் நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பீடாக தான் போகுது. ஸோ அது என்ன ஸ்பீடு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது உள்ளே நான் கால்குலேட் பண்ணேன். ஸ்பீடோ மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடில் போகுது. ஸோ அதுவும் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லெவலில் போகிற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டேஷனும் வந்து நிற்கிற மாதிரி இருந்தது. ஸோ பீச் டு தாம்பரம் வரைக்கும் எல்லா ஸ்டேஷன் நிற்கும், லோக்கல் ஸ்டேஷன் எல்லாமே நிற்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து தானியங்கி கதவு இருக்குது, ஓப்பன் டோர் எல்லாமே இருக்குது. ஸோ சென்சார் வந்து மேலே லைட் எரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் ஏறுறாங்க. அந்த அனுபவம் என்கிட்ட இருக்குது. நிறைய பேர் கேட்டாங்க இது நார்மல் ட்ரெயினா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இதில் வந்து மினிமம் சார்ஜ் 35 ரூபா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மேக்ஸிமம் சார்ஜ் வந்து 105 ரூபா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ காஸ்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ டிக்கெட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா மெட்ரோவில் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகம் தான். மெட்ரோவில் நம்ம பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 ரூபா, மேக்ஸிமம் வந்து 50 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 105 ரூபா கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைலட்டு நீங்கள் பேசலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பட்டன் அமைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பைலட் அவர்கிட்ட நீங்கள் பேசலாம். இது வந்து ஃபேன் ஒர்க் ஆகாதா சொல்லிட்டு நான் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஃபேன் ஒர்க் ஆகலை. ஸோ எமர்ஜென்சி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஆன் பண்ணியும் பார்த்தேன், ஃபேன் வந்து ஒர்க் ஆகலை. ஏசி எதுக்குப்பா ஃபேன் நீங்கள் கேட்கலாம், சும்மா செக் பண்ணி பார்த்தேன், நம்ம போயிருக்கோம்ல. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குரோம் பேட் வந்துவிட்டோம். ஏர்டேஷன் வந்து குரோம் பேட்டு. ஸோ சார்ஜ் படி பார்த்தீங்கன்னா 60 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இனாகிரேஷனால ஃப்ரீ காஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ அது எனக்கே தெரியாது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டுகிட்ட நாங்கள் கேட்டோம். ஸோ கார்டுகிட்ட வந்து நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு இருக்க டை மாதிரி கட்டியிருக்காரு. ஸோ இதுதான் அந்த ட்ரெயின் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ட்ரெயின் வந்து கடைசியாக குரோம்பேட்லேருந்து கிளம்புது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேத்பட்டு குரோம்பேட் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டிக்கெட் ரெண்ட் என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெயின் டிக்கெட் ரேட் என்னன்னு இப்போ நம்ம சார்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பீச் டு கோடம்பாக்கம் வரைக்கும் 30 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, 35 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருந்தால் கூட 35 ரூபா மினிமம் டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஏசி ட்ரெயின் கோச் ட்ரெயினில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பல்லாவரம் வரைக்கும் 60 ரூபா வரைக்கும் நீங்கள் டிக்கெட் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் பீச்சில் தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஸ்டேஷன் இந்த சார்ட் மூலமாக நீங்கள் அழகாக பார்க்கலாம். இந்த சார்ட் வேணால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், மெயில் ஐடி கொடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த சார்ட் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் 85 ரூபா, அதாவது பீச்சில் வந்து தாம்பரம் வரைக்கும் நீங்கள் போனால் 85 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் வரைக்கும் நீளுது. அதே கூடாஞ்சேரினா 90 ரூபா. இதே வந்து செங்கல்பட்டுனா லாஸ்ட்டு 105 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் எந்த ஸ்டேஷன் இறங்குறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஏறினேன், சேத்பட்டில் ஏறினேன். சேத்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டுக்கு வந்து என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா வரைக்கும் டிக்கெட் சார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் மூலமாக நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணி போகலாம். இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். யூடிஎஸ் ஆப் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி கூட போகலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் இருக்குது, அதிலே நீங்கள் எடுத்திங்கன்னா அதுலேயும் அவைலபிளாக இருக்குது. நேற்று நான் அது மூலமாக தான் எடுத்துகிட்டு போனேன் டிக்கெட்டு.
ட்ரெயின் நம்பர் மற்றும் அதோட டைமிங் சார்ட்டு. ஸோ இதில் வந்து ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 49001, 49002. 49001 வந்து பார்த்தீங்கன்னா பீச் டு தாம்பரம், 49002 வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு பீச். ஸோ இந்த 2 ட்ரெயின் தான். இதில் தான் நான் ட்ராவல் பண்ணேன். டைமிங் பார்த்துக்கோங்க. சென்னை பீச்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:35க்கு எடுக்கிறாங்க. 7:35, 7:40. ஸோ 7:43, 7:49க்கு வந்து சென்னை சேத்பட்டுக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு வந்து 8 மணிக்கு தான் வந்து ரீச் ஆச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இனாகரேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த டைமிங் பார்த்துக்கோங்க. அது நுங்கப்பாக்கம், கோடம்பாக்கம், இந்த ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டாப்லேயும் நிற்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு கரெக்டாக எத்தனை மணிக்கு போகுதுன்னா 8:30 மணிக்கு போகுது தாம்பரத்துக்கு. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மறுமாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5:45 இது கிளம்புது இந்த ட்ரெயின். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஃபோர்ட்டுக்கு வந்து என்ன டைமிங் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 6:30க்கு வருது. ஸோ இதுதான் அந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 49001 ட்ரெயின் நம்பரு. இது 49000, அதாவது தாம்பரம் டு பீச். இது அடுத்த ட்ரெயின் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49003, 49004 2 ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பீச்சில் வந்து 7 மணிக்கு வந்து இது கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு 9 மணிக்கு வருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு 9 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 மணிக்கு வந்து சென்னை பீச் ரீச் ஆகுது. ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாப் நிற்காது. சென்னை பீச்சு, ஃபோர்ட்டு, சென்னை பார்க்கு, சென்னை எக்மோரு, மாம்பழம், கிண்டி, சென்ட் தாமஸ் மவுண்ட், திரிசூலம், தாம்பரம், இந்த ஸ்டேஷனில் நிற்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியுது. அதே மாதிரி அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 49005. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து சென்னை பீச். ஸோ அது கொடுத்துருக்காங்க. இது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 3:45க்கு எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செங்கல்பட்டுக்கு வந்து 5:45க்கு வருது. ஸோ 5:45லேருந்து பார்த்தீங்கன்னா 7:15க்கு வந்து பீச்சுக்கு வருது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அது 49006 ட்ரெயின் நம்பரு. ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன ஸ்டேஷன், கொஞ்சம் ஸ்டேஷன் தான் நிற்கிது. ஸோ 2 ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன் நிற்கும். அது ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 49001, 49002. அது தாம்பரம் வரைக்கும் தான் போகும். ஸோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து நார்மல் ட்ராக்கில் தான் வருது. ஸோ ஸ்பீட் ட்ரெயினில் இந்த ட்ராக்கில் வரல, நார்மலாக நம்ம லோக்கல் ட்ரெயின் வரும்ல, அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்கில் தான் வருது. நான் நேற்று அதில் தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ இது வந்து ட்ரெயின் ஸ்பீடு கால்குலேட் பண்ணோம். அதாவது நம்ம ட்ரெயின் உள்ளே இருந்து நம்ம ஸ்பீடோ மீட்டர் மூலமாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் டு குரோம்பேட். ஸோ ரீச் ஆகிற டைம் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90 ஸ்பீடு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது பாருங்கள், இப்போ நம்ம லைவாக காட்டுறேன் உங்களுக்கு. 80 கிட்ட போகுது இப்போது. ஸோ நான் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா 90 கிட்ட போகும் உங்களுக்கு. ஸோ அதை இப்போ லைவாக காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது, ஸ்பீடாக நல்லா ஸ்மூத்தாக போகுது, சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ 88, 90 ரீச் ஆகிடுச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு பாயிண்டில் தகவல் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.